நமது ஸ்ரீதாந்திரிக அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. நமது சேனலில் புதுசாக பார்க்குற அன்பர்களாக இருந்தீங்கன்னா, இது ஒரு பார்த்திங்கன்னா தாந்திரிக ரீதியான வழிபாடுகள். தாந்திரிகம் என்பது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதத்தில் உள்ள ஒரு வழிபாடுகள் ரீதியாக தெய்வீகமான தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் இந்த சேனலில் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி ஜோதிட ரீதியான உண்மையான விளக்கங்கள், அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள், அதே போல் இந்த ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களுக்காக சில ஊக்குவிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். இதில் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியும். அதே போல் இப்போ நம்ம ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு இருக்கோம். அதாவது இந்த கொரோனான்ற இந்த கொடிய நோய் இப்போ கூடிய சீக்கிரம் நமக்கு வெளியே வந்துடுவோம். வந்த உடனே திருச்சி, சென்னை, அதே போல் திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட், அதாவது ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சென்று சேரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு உண்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா, அதே மாதிரி ஒரு நல்ல காஸ்க்காக, அதாவது என்ன சொல்கிறதுனா, சில ரொம்ப உடம்பு முடியாதவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இதையும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். அதனால் அதில் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா, ரொம்ப 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 எளிமையான கட்டணங்களோடு தான் நம்ம பண்ண போகிறோம். ஆனால் அந்த ஒரு நாள் நிகழ்ச்சிங்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க அதில் நீங்கள் பதிஞ்சிக்கலாம். கீழே உள்ள நம்பருக்கு பதிஞ்சிக்கலாம். திருப்பி சொல்கிறேன், திருச்சி, சென்னை, கோயம்புத்தூர், அதே போல் திருநெல்வேலி, இதில் ஒவ்வொரு பீரியடில் ஒவ்வொரு 3 months ஒன்ஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் அதில் நீங்கள் பேர் கொடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா இதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு லெவலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்த லெவலுக்கு நமக்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை, அதே மாதிரி நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவர்கள், அதே போல் யாரெல்லாம் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்களோ, அதே மாதிரி யாரெல்லாம் நம்ம வழிபாடுகள் மூலமாக ஜெயித்தீர்களோ இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறோம். இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் ஒரு இது மாதிரி ரிவார்ட்ஸ் மாதிரியும் நம்ம ஸ்டேஜில் வச்சு உங்களுக்கு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்களுக்கு ஒரு அத்தாரிட்டேட்டிவாக ஒரு ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ரெகக்னிஷன் கொடுக்குற மாதிரியும் இதில் நம்ம பிளானிங்கில் இருக்கோம். ஸோ மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும். இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணிட்டு வரோம். அந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளில் இப்போ நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில குழந்தைகள்னு நான் பேசக்கூடியது ஒரு 18லேருந்து ஒரு 20, 25, 22 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய காலங்களில், ஈவன் இன்றைக்கி இருக்கிற காலங்களில் பார்த்திங்கன்னா டீனேஜ்லேருந்தே பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஆண் குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு சில காரணங்கள்னால, அவங்களுடைய லக்ஷணங்கள்னாலனா அழகாக இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமாக ஜென்ஸாக இருக்கிறவங்க ஹேண்ட்ஸமாக இருக்கிறதும், லேடிஸாக இருக்கிறவங்க கேர்ள்ஸாக இருக்கிறவங்க ரொம்ப ப்ரெட்டியாக இருக்கும்போது, அதனால என்ன ஆகிடுது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் ஒரு இன்ஃபாக்சுவேஷன்னு சொல்லுவாங்க. அப்போ அதனால என்ன ஆகுது, சில திருஷ்டிகள் சில யார்கிட்டையா போய் ஏமாந்து போகிறதுக்கான அமைப்புகளும் இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கும் பொழுது அதை எப்படி வராமல் இருக்கிறது, வந்ததுக்கப்புறம் இருக்கிறத விட, ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களில் சும்மா சின்ன பொண்ணுங்க, சின்ன பசங்க, அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தவறான ரூட்டுக்கு போய் அதுக்கப்புறம் நம்ம தாந்திரிக ரீதியான சில வழிபாடுகள் பண்ணி அவங்கள காப்பாற்றி கொண்டு அப்புறம் பண்ணுறது அது அடுத்த ஸ்டேஜ். பட் அதுக்கு முன்னாடியே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத இன்றைக்கி தொகுப்பாக பார்ப்போம். அந்த வகையில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது, உங்கள் வீட்டில் வெள்ளி விளக்கோ 2 வெள்ளி விளக்கு ஏற்றி தினந்தோறும், இது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சஷ்டி, அதே மாதிரி பஞ்சமி, இந்த காலங்களில் தொடங்கணும். இந்த காலங்களில் தொடங்கிட்டு அதை தொடர்ந்து 21 நாள் இந்த பூஜையை செய்யணும். எந்த மாதிரி பூஜை செய்யணும், இது பேர் விளக்கு தாந்திரிகம்னு பேருங்க. இந்த விளக்கு தாந்திரிகம்னு சொன்னால் இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் வெள்ளி விளக்கு வைக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் இது வைக்கலாம், நார்மல் குத்து விளக்கு வைக்கலாம், இல்லைன்னா வெங்கல விளக்கு, சின்ன விளக்கு வைக்கலாம். இதில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, நெய்யும் அதே போல் நல்ல எண்ணெயும் கலந்து, இந்த நெய்யும் நல்ல எண்ணெயும் கலந்து இந்த விளக்குக்கு போட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் விநாயகரை வழிபட்டுட்டு, அந்த விநாயகரை வழிபடும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், இது ஒருவேளை அந்த குழந்தைகளே பக்திமானாக இருக்குது அப்படின்னா அவங்களையே செய்ய வைக்கலாம், அது முழு பலன் கொடுக்கும். இல்லை அவங்கெல்லாம் இன்றைக்கி இருக்குது, மாடர்ன் ட்ரெண்டில் இருக்காங்க, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் மாம் டேடுன்னு சொல்கிற பிள்ளைங்களாக இருக்குது
அப்படின்னா நீங்களே அவங்களுக்காக செய்யலாம். செய்யும் பொழுது அது அந்த பொருள்களை பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் பண்ணி கொடுக்கும் பொழுது, இதை நீங்கள் பண்ணும்போது நல்ல மாற்றங்கள் தெரியும். அப்போ அந்த விநாயகரை வழிபடும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது அருகம்புல் எடுத்துக்கணும். அந்த அருகம்புல்லை எடுத்துட்டு கையில் எடுத்து வச்சுட்டு மனசார வேண்டிக்கணும். என்னன்னு வேண்டிக்கணும்னா, அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா, உங்கள் பெண் குழந்தையாக இருக்கட்டும், ஆண் குழந்தையாக இருக்கட்டும், இந்த மாதிரி தவறான செயல்பாடுகளில் போகக்கூடாது, தவறானவர்களால் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிண்டு ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா, ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளே ஒரு 108 தடவை அக்ஷரங்கள் போட்டுண்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு இதை நீங்கள் போட்டுட்டே வரணும். அந்த விநாயகருக்கு போட்டுகிட்டே வாங்க. இதை தவிர்த்து நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு, அங்காள பரமேஸ்வரி தான் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்தால் அங்காள பரமேஸ்வரி தேவிகாய சரிஹா பராக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மனசார குங்குமத்தை எடுத்து, இதே ஒரு அம்பாளாக இருந்தால் குங்குமத்தை எடுத்து வைக்கிறதும், இதே ஆண் தெய்வமாக இருந்தால் விபூதியை எடுத்து வைக்கிறதும், இல்லைன்னா சந்தனத்தை எடுத்து, சந்தன பவுடர்னால் ஒரிஜினலானதை வச்சுக்கோங்க, விபூதியாக இருந்தால் பசுஞ்சான விபூதியாக வச்சுக்கோங்க, குங்குமமாக இருந்தால் ஒரிஜினல் குங்குமம் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து 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 ஒரு தாம்பாளத்தில் போட்டுட்டே வர்றதும். இதோடு நீங்கள் சேர்த்து செய்ய வேண்டியது, அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா அது சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு சொல்கிறானே அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. சொல்கிறா அப்படியே அப்படின்னு நினச்சிக்கக்கூடாது. ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹான்னு சொல்கிறா அப்படியே நீங்கள் நினச்சிக்கக்கூடாது. இந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது ஏன்னா அந்த எதிரிகளோ கண்ணுக்கு தெரியாதவங்க, கண்ணுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி விஷயங்களில் படும்போது அவங்க அன்பாக போயிட்டாங்கன்னா அந்த தப்பான கிராத புத்தி வராது. இதை சொல்லிவிட்டு ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம், ஓம் சிவசிவ ஓம்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு, இதை நீங்கள் என்ன செய்யணும், அந்த விளக்கு இதை மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த விளக்கு எரிஞ்சு முடிகிற டயத்தில், இந்த பூஜைகள் முடிஞ்சவொடனே அந்த விளக்கு எரியும். அது அணையும் பொழுது ஒரு பூவை வச்சு அதை அணைச்சிட்டு, அந்த திரியில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்கும், பொறுக்கு மாதிரி கருப்பு கலரில் இருக்கிறத கொண்டு போய் அதை நீங்கள் ஒரு தட்டில் வச்சு, அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு ஒரு சொட்டு நெய்யை விட்டு அதை நீங்கள் கலைச்சிட்டே வந்தீங்கன்னா மை மாதிரி ஆகிடும். இந்த மை மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு சிமிழ்னா குங்கும சிமிழ் மாதிரி இருந்ததுன்னா, அது வெள்ளி சிமிழாக இருந்தாலும் சரி, தங்கச்சிமிழாக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சலோக சிமிழாக இருந்தாலும் சரி, அதில் இதை போட்டுக்கு வச்சுக்கிறது. இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், அதில் பண்ணும்பொழுது கொஞ்சோண்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு நம்ம ஜவ்வாது பியூர் ஜவ்வாதை வாங்கி அதையும் நீங்கள் சேர்த்து இந்த நெய்யோடு கலந்து வைக்கும் போது கொஞ்சம் மனமாக இருக்கும். அதில் ஒரிஜினல் இதுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் தேய்ச்சிட்டு வச்சுக்கும் பொழுது இதை நீங்கள் டெய்லி 21 நாள் செய்யுங்க. இதை செஞ்சு இதை எடுத்து வச்சுட்டே வரும்பொழுது, இதை லேடிஸ் செய்கிறவங்களா இருந்தால் உங்களுடைய அந்த மாத விஷயங்களை கணக்கு பண்ணிக்கோங்க. அதுலேருந்து கணக்கு பண்ணி தடை வராமல் அந்த 21 நாள் வர்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஒருவேளை மீறி தடை பட்டுருச்சு அப்படின்னா அந்த 5 நாள் கழித்து திருப்பியும் இதை பண்ணுங்கள். இப்போ இந்த அஞ்சனத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு, ஒருவேளை அது பக்தியான குழந்தையாக இருந்தால், இந்த 2 புருவத்துக்கு நடுவில், இது பேர் ஆக்னியா சக்கரம்னு பேர், இந்த ஆக்னியா சக்கரத்தில் கொண்டு போய் இந்த 2 புருவத்துக்கு நடுவில் அந்த மை வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி மையை நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, அவங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, அவங்க வேறு மாதிரி இருக்காங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு பொருளில், அதாவது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பனியனாக இருக்கலாம், இன்னர் வேர் இருக்கலாம், அதாவது அண்டர் கார்மெண்ட்ஸ் இல்லாமல் மேலே இருக்கக்கூடிய பனியன் லெவலில் இருக்கிறதுல லைட்டாக அப்ளை பண்ணி விட்ருங்க. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீய உறவுகள்னால, அதாவது தேவையில்லாத விஷயங்கள்னால அவங்க போய் அவங்கள்ட்ட போய் மாட்டாமல் காப்பாற்றுங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. அதை தவிர்த்து இப்போ நம்ம பஞ்சாங்கங்கள் நம்மளோட ஓன் இதில் நம்ம பண்ணிட்டு வரோம். இந்த ஓன் இதில் பண்ணிட்டு வரும்பொழுது இந்த 2021க்கான எல்லா தகவல்களும், நம்ம ஹிந்து தர்ம வழிபாடுகள் எப்படி பண்ணணும் செய்யணுங்கிறத பற்றி அந்த பஞ்சாங்கங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒருவேளை உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறவங்க, திருச்சி சென்னையில் இருக்கிறவங்க நேரடியாக முன்னாடியே நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக இலவசமாக வாங்கிட்டு போயிடலாம். ஒருவேளை நீங்கள் வெளியூரில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, உங்கள் வீடு தேடி வரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு போஸ்டல் சார்ஜஸ் எளிமையான கட்டணங்கள் நம்ம வாங்குகிறோம். ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களும் சில பேர் என்னை கூப்பிட்டு எனக்கு அனுப்பி விடுங்கன்னு கேட்குறீங்க. போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பொருள்களையும் நம்ம அனுப்பி வைப்போம். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க அந்த கீழே உள்ள நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணமையப்பா.